செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆம், இன்றைக்கு நான் உங்களிடத்திலே பிரசங்கிக்கிற தேவன் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் செய்வார், அதிசயங்களையும் செய்வார். அவர் வல்லவர், அவர் அற்புதர், அவர் நன்மைகளையே செய்கிறவர். இந்த அற்புத தேவன் மரணத்தை ஜெயித்த சரித்திர புருஷன் என்று நற்செய்தி பாகம் 1 நற்செய்தி பாகம் 2 உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் ஒரு வெள்ளைக்கார சாமி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். வெள்ளைக்காரன் என்றால் அவன் ஐரோப்பாவிலே இருக்கிறவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர், ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர் நமது கண்டத்தை சார்ந்தவர். ஆகவே அவர் நம்மவர், அவர் வெளிநாட்டு தெய்வம் அல்ல. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாராயிருந்தாலும் சரி, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாருக்குமே அவர் ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்வதிலே அவர் ஒன்றும் விட்டு வைப்பதே இல்லை. ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் அவர் செய்ய தயாராயிருக்கிறார். இந்த இயேசு உலகத்தாரால் செய்ய முடியாத அதிசயங்களை செய்கிற இயேசு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வறண்ட நிலங்கள் வயல்வெளியாய் மாறும், மலடுகள் பிள்ளைகளை பெறுவார்கள், மரித்தவன் பிழைப்பான். ஒரு காலத்திலே நான் நாத்திகனாய் இருந்த பொழுது, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை எல்லாம் நிறைய கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் வந்து என்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நான் அதை நம்புகிறதே இல்லை. நிறைய கேள்வி மேல் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பேன். அதற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் போய்விடுவார்கள். நான் நாத்திகனாகவே தொடர்ந்து இருந்தேன். இன்றைக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த தேவனுக்கு எதிராக நான் நின்றிருந்தேனோ அந்த தேவனே எனக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை கொடுத்திருக்கிறார். அந்த பதிலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளைப் போல வாழ்ந்தார்கள். அடிமையாய் கிடந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். விடுதலையாக்கி கொண்டு வருகிற போது மோசையுடைய தலைமையிலே அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மக்களுக்கு திடீரென்று அவர்களுக்கு இறைச்சி தேவைப்படுகிறது. உடனே அவர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், மோசையிடத்திலே கேட்கிறார்கள், எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று. அந்த காட்டிலே, வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே இறைச்சி எங்கே கிடைக்கும்? ஒன்று, அவர்கள் வைத்திருக்கிற ஆடு மாடுகளை வேண்டும் என்றால் வெட்டி சாப்பிடலாம். அதை வெட்டி சாப்பிட்டால் கூட அவர்களுக்கு போதாது என்று மோசையே சொல்லுகிறான் தேவனிடத்திலே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. எப்படி கொடுத்தார் தெரியுமா? என்ன இறைச்சியை கொடுத்தார் உங்களுக்கு தெரியுமா? வனாந்தரத்திலே இருக்கக்கூடிய இறைச்சிகளிலே மிகவும் டேஸ்டா இருக்கக்கூடிய, சுவையா இருக்கக்கூடிய காடையே அவர் கொடுத்திருக்கிறார். காடை என்பது வனாந்தரத்தில் கிடைக்காத ஒரு பட்சி. இந்த வனாந்தரத்திலே கிடைக்காத ஒரு காடையை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நானும் கிராமத்திலே இருந்தவன் தான். கிராமத்திலே வயல்வெளிகளிலே காடைகள் இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிடைக்கக்கூடாத பாலைவனத்திலே காடைகள் கிடைக்கிறது என்றால், அந்த காடைகளை இந்த தேவனால் கொடுக்க முடியும் என்றால், அதுவும் அவர்கள் விரும்புகிற இறைச்சியிலே மிகவும் டாப் மோஸ்ட், சூப்பர் மோஸ்ட் இறைச்சி இந்த காடையை அவரால் கொடுக்க முடியும் என்றால், இல்லாத இடங்களிலும் பெரிய அதிசயங்களை அவரால் செய்ய முடியும். எப்படி செய்தார்? அதுதான் அவருடைய பெரிய வல்லமை, அவருடைய பெரிய மகிமை. உங்களுக்கு சொல்லுகிறேன், கிடைக்கக்கூடாத ஒன்றை கிடைக்க வைத்தார் அவர் அதிசய தேவன். அவர்கள் அங்கே யோர்தான் நதியை கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது
கானான் தேசத்துக்குள்ளே நுழைந்த உடனே எரிகோ கோட்டை என்ற ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டையிலே அதை தாண்டி அவர்கள் கானானுக்குள்ளே முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும். அந்த கோட்டையிலே பெரிய ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவை ஜெயிக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் 7 நாள் வரைக்கும் இசை வாசித்துக் கொண்டு அவர்கள் அந்த கோட்டையை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் அந்த கோட்டை இடிந்து விழுந்தது. இப்படித்தான் என்னிடத்திலே வந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் சொன்னார்கள். எப்படியே இடிந்து விழும்? நான் கேட்டேன், இந்த கோட்டை எப்படி இடிந்து விழும்? நீங்கள் பாடுகிற சத்தத்துக்கும் ஆடுகிற ஆர்ப்பாட்டத்துக்கும் இந்த கோட்டை இடிந்து விழுகிறதா என்று நான் கேள்வி கேட்டேன். இன்றைக்கு தேவன் என்னிடத்திலே பதிலை கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். அந்த கோட்டை எப்படி விழுந்ததாம்? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த கோட்டை உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கமாய் சாய்ந்திருக்கிறது. வெளியே இருக்கிறவர்கள் இஸ்ரவேல் மக்கள், உள்ளே இருக்கிறவர்கள் எரிகோ கோட்டையை ஆள்கிற ராஜாக்களுடைய போர் வீரர்கள். இந்த கோட்டை உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கமாய் சாய்ந்து விழுகிறது என்றால், அப்ப உள்ளே இருந்து யாரோ புல்டோசர் வச்சு இடித்திருப்பார்களா? இது ஒரு பெரிய கேள்வி. நிச்சயமாய் அவன் எதிராளியாய் இருக்கிறவனுக்கு சாதகமாய் உள்ளே இருந்து யாருமே இப்படி புல்டோசர் வைத்து இடித்திருக்க மாட்டார்கள். அது உள்ளிருந்து வெளியே விழுகிறது என்றால் இது தேவன் செய்த பெரிய அற்புதம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மணப்பாறை என்ற ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும். மணப்பாறையிலே தான் வளர்ந்தவன் நான். அந்த மணப்பாறை மணல் பாறை நிறைந்த பூமி. அதிலே கொஞ்ச தூரம் தோண்டுவோம், அதற்கு பிறகு தோண்டும் பொழுது தண்ணீர் இருக்காது கிணத்துல, பாறை பாறையா இருக்கும். பாறையை வெடி மருந்து வைத்து வெடிப்போம், அதற்கு பிறகும் தண்ணீர் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் அந்த ஊருக்கே மணப்பாறை என்ற ஒரு பெயர் வந்திருக்கிறது போல் தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதே நிலைமை வராந்தரத்தை நடந்து போகும் பொழுது, கண்மலை வழியாய் நடந்து போகும் பொழுது அந்த மக்கள் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்களாம். உடனே மோசே என்ற ஒரு தலைவன், அவர்களுக்கு இருந்த தலைவன், அவன் அந்த கண்மலையிலே தனக்கு கையிலே வைத்திருந்த கோலை வைத்து அடி என்று தேவன் சொன்னாராம். அடித்தானாம், கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்ததாம். இதெல்லாம் ஏமாற்று வேலை என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். உண்மையிலேயே பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது என்றால், ஒரு ஊற்றிலிருந்து தண்ணீர் வரலாம், அது சாதாரண காரியம். ஆனால் ஒரு பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது என்றால் அது அசாதாரணமான காரியம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார் 2018 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அப்பொழுது பேதுரு என்ற ஒரு மனுஷன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் ராத்திரி முழுவதும் மீன் பிடித்தான். மீன் அவனுக்கு அகப்படவே இல்லை. காலையிலே கண்ணீரோடும் கவலையோடும் வலையை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்தார். அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் வலையை எடுத்து ஆழத்திலே போடு என்று அவர் சொன்னார். நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து தச்சர் பரம்பரையிலே, தச்சர் குடியிலே பிறந்தவர். இவருக்கு மீன்பிடியை பற்றி அவ்வளவாய் தெரியாது. ஆனால் பேதுரு மீன்பிடி தொழிலே வளர்ந்தவன் பிறந்ததிலிருந்து. அவனுக்கு தெரியாத யுக்தியா இயேசுவுக்கு தெரிய போகிறது? அப்படி அவன் நினைக்கவில்லை. ஒருவேளை இவர் சொன்ன காரியத்தின்படி நாம் செய்தால் நமக்கு ஒருவேளை மீன் கிடைக்குமோ என்ற ஒரு விசுவாசத்தோடு அவன் அந்த வலையை தூக்கி அவர் சொன்னபடி ஆழத்திலே போட்டான். என்ன ஆச்சரியம் தெரியுமா? வலைகள் கிழியத்தக்கதாய் மீன்கள் அந்த பேதுருக்கு வந்து சேர்ந்தது. நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தேவனாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் செய்ததாய் நான் வாசித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன், அசந்து போனேன். பெரிய காரியங்களை நான் கண்டு ஆச்சரியப்பட்டு போனேன். நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருந்த பொழுது 18 வருடங்களாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒருத்தி இருந்தாள். அந்த ஸ்திரீ ஒண்ணுமில்ல, இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாயிற்று. இது பெரிய உலக அதிசயத்திலும் பெரிய அதிசயம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படித்தான் தோன்றும்.
38 வருடங்களாய் பெதஸ்தா குளத்தருகே ஒருவன் படுத்திருக்கிறான். யாராவது அந்த குளத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டு நமக்கு சுகம் கொடுக்க மாட்டார்களா என்று காத்திருக்கிறான். அவனால் முடியவில்லை, ஒருவரும் உதவியும் செய்ய முடியவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார். அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். நடக்கிறான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்தவர். இவர் இந்த இயேசு கிறிஸ்து இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். காற்றை அதட்டினவர், கடல் அலையை நிறுத்தினவர். இன்றைக்கு வரக்கூடிய சுனாமி எல்லாம் நிறுத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன். அதே வல்லமையை தான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுக்கிறார், கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு இதில் நிறைய சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கலாம். எனக்கும் அப்படித்தான் சந்தேகங்கள் வந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு நாம் ஒரு பஸ்ல ஏறுகிறோம். பஸ்ல அண்ணா சதுக்கம் என்று போட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பஸ்ஸுடைய அந்த போர்டை பார்த்த உடனே நாம் பஸ்ல ஏறி உட்கார்ந்து விடுகிறோம். அது அல்லாமல் இது அண்ணா சதுக்கம் தான் போகுமா, இந்த டிரைவர் ஒழுங்கா ஓட்டுவாரா, பஸ்ல டயர்ல காத்து இருக்குதா, இப்படியாய் நாம் சந்தேகப்படுகிறதே இல்லை. சாதாரண இந்த காரியத்தின் மேலே சந்தேகப்படாத நாம் தேவனுடைய காரியத்திலே மாத்திரம் சந்தேகப்படுகிறதற்கு சாத்தான் பிசாசானவன் நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் சந்தேகம் இல்லாமல் நம்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்கள் நடக்கும். இந்த அதிசய தேவனுடைய பிறப்பே அதிசயம். அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்திருக்கிறார். ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் மகனாக பிறக்கவில்லை, கன்னியின் வயிற்றிலே தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர். இதை இந்த வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது. மட்டுமல்ல, முஸ்லிம் சகோதரர்கள் வைத்திருக்கக்கூடிய குரானும் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இந்துக்கள் வைத்திருக்கக்கூடிய ரிக் வேதமும் சொல்லுகிறது. ஆக இவருடைய பிறப்பே அதிசயம், இவருடைய மரணமே அதிசயம், அற்புதம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒருவர் மரித்தார் என்றால் மரித்த பிறகுதான் அவருடைய தலை சாயும். ஆனால் நான் பிரசங்கிக்கிறேன், நான் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் தலையை சாய்த்து தானே ஜீவனை விட்டார். நிச்சயமாய் அவருடைய மரணம் அற்புதம், அவருடைய உயிர்த்தெழுதல் அற்புதம். மரணத்தை ஜெயித்த சரித்திர புருஷர் இந்த இயேசு கிறிஸ்து வருவதான் என்று நான் கடந்த நற்செய்தி பாகம் 1 நற்செய்தி பாகம் 2 சொல்லி இருக்கிறேன். இந்த இயேசு, இந்த அற்புத தேவன், அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இவர் செய்வதெல்லாம் இன்றைக்கும் ஏதோ வயிற்று வலியை மாற்றுவதல்ல, ஏதோ தலைவலியை மாற்றுவதல்ல, ஏதோ கண்ணு வலியை மாற்றுகிறது அல்ல. இவர் செய்ததெல்லாம், பிறவியிலே குருடனாய் இருந்தவன் பார்வையடைந்தான், பிறவியிலே சப்பானியாய் இருந்தவன் நடந்தான், பிறவியிலே ஊமையாய் இருந்தவன் பேசினான், பிறவியிலே செவிடனாய் இருந்தவன் காது கேட்கப்பட்டது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். மட்டுமல்ல, மரித்தோரையே உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நான் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நமக்கு இதுவெல்லாம் பெரிய பெரிய காரியமாய் தோன்றும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு இது லேசான காரியம். எனக்கு ஒரு காலத்தில் ஆக்சிடென்ட் ஆகி மூளை பிராக்சர் என்று நற்செய்தி பாகம் 1 நான் விளக்கமாய் சொல்லி இருக்கிறேன். அந்த மூளை பிராக்சரில் இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை அவர் கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறேன். அதே போல நான் வறுமையில் இருந்த காலகட்டத்தில் இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே வறுமையிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்று நற்செய்தி பாகம் 2 சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு காலத்திலே நான் பயங்கரமாய் திக்குவாயன், பிறவியிலே திக்குவாயனாய் இருந்தவன் நான், திக்கி திக்கி பேசுகிறவன் நான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இன்டர்வியூக்கெல்லாம் போனேன் என்றால் இன்டர்வியூ சரியா அட்டன் பண்ண முடியாது. எஸ் நோ இது சொல்லக்கூட முடியாத நிலையிலே திக்குவாயனாய் நான் இருந்தேன். நான் பள்ளியிலே படிக்கும் பொழுது நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குகிறவன். அங்கே பள்ளியிலே ஆண்டு விழா நடக்கும். அந்த ஆண்டு விழாவிலே டிராமா வைப்பார்கள்.
அந்த டிராமாவிலே யார் யாரையோ போட்டு நல்லபடியாய் டிராமா நடத்துவார்கள், பரிசு கொடுப்பார்கள். எனக்கு மாத்திரம் ஒரு வேஷம் கூட கொடுக்க மாட்டார்கள். ஏன் என்று நான் போய் அந்த ஆசிரியரை கேட்டேன், நீ தான் திக்குவாயனாச்ச, உனக்கு கிடையாது என்று சொல்லி விடுவார். வருத்தத்தோடு வீட்டுக்கு போவேன், அழுது கொண்டே இருப்பேன். திக்குவாயனா இருக்கிறேனே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருப்பேன். என்னுடைய அழுகையை அந்த ஆசிரியர் பார்த்தார். ஒரு நாள் அந்த ஆசிரியர் குறிப்பிட்டார், நீ வாடான்னு சொல்லி கூப்பிட்டார். வந்த உடனே உனக்கு ஒரு வேஷம் தர்றேன்னாரு. என்னையான்னு கேட்டேன், சந்தோஷம் எனக்கு ரொம்ப. உடனே சொன்னாரு, உன்னுடைய வேஷத்துக்கு பேரே திக்குவாயன் கணக்கப்பிள்ளை என்று அவர் சொன்னார். திக்குவாய் கணக்கப்பிள்ளை என்று சொன்னார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கணக்கப்பிள்ளை கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும் போது திக்கி திக்கி தான் பதில் சொல்லணும். இது எனக்கு நடிக்க தேவையில்லை, ஆக்சுவலாவே எனக்கு இயற்கையாவே திக்குவாய் இருக்கிறதுனால அந்த டிராமாவில் எஜமான் கேட்பான், அந்த பிரபு கேட்பார், என்னடா கணக்கப்பிள்ளை என்ன ஆச்சு, இந்த செலவெல்லாம் எப்படி ஆச்சு, முடிச்சிட்டியா? முடிச்சிட்டையா? அப்படியே நான் சொல்லுவேன். இதையெல்லாம் நான் சொல்ல சொல்ல முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிரிப்பார்கள். நான் ஏதோ நானே சுயமாய் சொல்லுகிறேன் என்று. ஆக்சுவலா இது அப்படி அல்ல, இயற்கையிலே எனக்கு திக்குவாய் என்று அவர்களுக்கு தெரியாது. அங்கே முன்னாலே இருந்து மார்க் போடுகிறார்கள் அல்லவா, யாருடைய நடிப்பு நன்றாய் இருக்கிறது என்று சொல்லி, அவர்களுக்கும் நான் திக்குவாயன் என்று தெரியாது. கடைசியில மார்க் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நடிப்புல. அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தவன் நான். இப்படி திக்குவாயனாய் இருந்த நான், எனக்கு நடிக்க வேண்டும் என்ற ஒரு வாங்கி வந்து விட்டது. நடிக்க ஆரம்பிப்பேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மேக்கப் போட்டு விட்டால் போதும், மேக்கப் போட்டு மேடையில நிறுத்தி விட்டால் போதும், எனக்கு திக்குவாயே வராது. எனக்கே பெரிய ஆச்சரியம் இது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவர் எனக்கு மேக்கப் போட்டார். இது உலகம் போடுகிற மேக்கப் அல்லையா. பாவியாய் இருந்த என்னை நீதிமானாய் மாற்றினார். பாவியாய் பரதேசியாய் பஞ்சியாய் கிடந்த என்னை நீதிமானாய் மாற்றினார். நீதிமானாய் எனக்கு எப்ப மாற்றம் கொடுத்தாரோ, நீதிமானாய் மாற்றம் கொடுத்து என்றைக்கு சபையிலே என்னை அங்கத்தினராய் வைத்தாரோ, அன்று முதற்கொண்டு என்னுடைய திக்குவாய் மாறி போய்விட்டது. நான் இப்பொழுது திக்கியே பேசுகிறதில்லை. கர்த்தர் நல்லவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களுக்கு தேவன் செய்வார். இந்த வேதத்திலே மோசே என்ற ஒரு மனுஷன், பெரிய மனுஷன் இருந்தார். அவர் திக்குவாயன். கடைசி வரைக்கும் அந்த மோசே திக்குவாயனாகவே வாழ்ந்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவருடைய திக்குவாயை மாற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் அந்த மோசேக்கு இல்லாமல் போயிற்று. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய முடியும் என்று நீ நினைத்தால் உனக்கு நடக்கும். இல்லை, மோசே போல் நடக்காது என்று நீ நினைத்தால் உனக்கு நடக்காது. எல்லாம் உன் கையில் இருக்கிறது. நீ அவரை விசுவாசித்து பார், உனக்கு பெரிய காரியம் நடக்கும். இந்த இயேசு உனக்கும் அற்புதத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். அற்புதம் பெறுவதற்கு காசு தேவையில்லை, பணம் தேவையில்லை, வேறு பொருட்கள் தேவையில்லை, ஏதோ பலிப்பொருள், ஆடு மாடு கோழி தேவையில்லை, ஒரு பொழுது உபவாசம் தேவையில்லை, நோன்பு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை என் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர் என்று ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். நம்புங்கள், தேவன் பெரிய காரியத்தை உங்களுக்கு நடத்துவார்.